நாடு முழுவதும் முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை தொடங்குகிறது. இதற்கான தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. 17வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை தொடங்குகிறது. முதற்கட்டமாக ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனுடன் ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாகவும், ஒடிசாவில் முதல் கட்டமாகவும் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் அதிகபட்சமாக ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 91 தொகுதிகளில் 37 தொகுதிகள் மிகவும் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. 91 தொகுதிகளிலும் 1266 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாடு முழுவதும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நேற்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. கைபேசி, SMS, ஃபேஸ்புக், ட்விட்டர், டிவி, ரேடியோ, FM போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் வழியிலான பிரச்சாரங்களுக்கும் மாலை 6 மணிக்கு மேல் தடை விதிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அடிப்படையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கான கால அவகாசமும் நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்தது. தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடப்பதை உறுதி செய்ய முக்கிய நகரங்களில் நேற்று மாலை போலீஸ் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. நக்சல் பாதிப்பு மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையமும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திராவில் மட்டும் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் இதுவரை 160 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.